கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்தான கூடுதல் விவரங்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து 50க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்திருக்கக்கூடிய இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் தொடங்கி பல்வேறு கட்சிகள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தினை வழங்கியிருக்கிறார்கள். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதம் என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. முதலாவதாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செல்ல பெருந்தகை இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசி வருகிறார். இதற்கு முன்பு இன்று காலை முதலே தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக அவையை நாள் முழுவதும் ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக கொடுத்த வலியுறுத்தல் கோரிக்கை ஏற்கப்படாமல் இருந்தது. ஆனால் கேள்வி நேரம் முடிந்த பிறகு இந்த கவன ஈர்ப்பு எடுத்துக் கொள்ளப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்ததை சபாநாயகரும் அதிமுகவினர் முன்பு தெரிவித்திருந்தார். ஆனால் கேள்வி நேரத்தை எல்லாம் ஒத்திவைத்துதான் இந்த கவன ஈர்ப்பை எடுக்க வேண்டும், நாள் முழுவதும் இதற்காக விவாதிக்க வேண்டும் என்று அதிமுகவினர் முன்வைத்த கோரிக்கை ஏற்கப்படாமல் தொடர்ந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தனர். அதோடு மட்டுமல்லாமல் நாள் முழுவதும் அவர்கள் சத்தம் செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு முன்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசும்போது இந்த விவகாரம் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான ஏற்கனவே பல்வேறு உத்தரவுகளை மாவட்ட நிர்வாகங்களுக்கும் அதே போல சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தனிநபர் ஆணையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது என்பன போன்ற பல்வேறு உத்தரவுகள் அரசு சார்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவினர் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று சபாநாயகர் முதலமைச்சர் வலியுறுத்தின அடிப்படையில் அந்த சஸ்பெண்ட் உத்தரவு என்பது ரத்து செய்யப்பட்டது. எனவே அவர்களும் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதிமுகவினர் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பங்கேற்காமலேயே அவர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். தொடர்ந்து மற்ற கட்சிகள் காங்கிரஸ் உட்பட மீதம் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது தற்போது பேசி வரக்கூடிய நிலைதான் தற்போதைய சட்டப்பேரவையில் நடைபெறிய முக்கிய நிகழ்வாக இருக்கிறது. விஜயா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.